ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கத்திரிக்காய் அறுவடை பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய காய் அறுவடை இருக்குதுங்க. நிறைய உங்களுக்கு வந்து மாடி தோட்டத்தில் எப்படி பராமரிக்கிறது அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. ஃபுல்லாக கேளுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பெனிஃபிட்ஸாவது உங்களுக்கு வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை தாங்க பண்ணுறேன். ஏன்னா கத்திரிக்காய் நிறைய இருக்குதுங்க. அதை அறுவடை பண்ணிவிட்டு அப்போ அடுத்தது உங்களுக்கு என்னென்ன அறுவடை நான் பண்ணுறேன் அப்படின்னு புதுமையான காய்களும் இந்த முறை இருக்குதுங்க அறுவடை. அதனால் பாருங்கள். விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பரை பாருங்கள். ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா சீரம் விதை ரெண்டுமே ஸ்டாக் இருக்குதுங்க. விதைப்பட்டு கத்திரிக்காங்க சூப்பராக பாருங்க காய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கு அறுவடை பண்ணிட்டு ஆட்டெருவு கொடுக்குறேங்க. ஆட்டெருவு கொடுக்கறது எப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பாருங்கள். ஏன்னா ஆட்டெருவு எப்படி பயன்படுத்துறது, செடிங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கறது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க. வீடியோ வந்து நான் இன்னைக்கு எடுக்க போகிறேங்க. அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். எடுத்துட்டு உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை அப்லோட் பண்ணுவாங்க. பாருங்க, ஒரே செடியில் பாருங்க ஒரு தட்டு ரப்பிக்கிச்சு. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. கத்திரிக்காய் பாருங்க, விதைக்கு விட்டது என்ன அழகாக பழுத்திருக்குது பாருங்க. அதாவது டபுள் கலர் பர்பிள் கத்திரிங்க. சூப்பராக பாருங்க பழம். சொத்து இல்லாத இருக்குது பாருங்க. இந்த மாதிரி திரைச்சியாக இருந்து நம்ம எடுத்து வைக்கும் போது முளைப்பு திறனுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. இந்த மாதிரி தாங்க நான் வந்து எல்லா விதையுமே எடுத்து வைக்கிறேன். அது வீடியோவையும் காட்டுறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தான் ஒன்றும் போகும், பெருசாயிடுச்சு. நான் அறுவடை பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் சமையலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது ஷார்ட்ஸும் போடலான்னு இருக்கிறேங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரியை வந்து ஷார்ட்ஸ் போடுங்க சமையல் வீடியோவாவது போடுங்க, இல்லை ஷார்ட்ஸாவது போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வேண்டி நான் சமையல் பறிக்கிற காயை நான் எப்படி சமைக்கிறேன், எந்த மெத்தடில் சமைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆயில் இல்லாத கொஞ்சம் ஹெல்த்தாக சமைப்பேங்க. அதாவது இப்போ டயட் ஃபிட்டிங்கில் போயிட்டுருக்குதுங்க. டயட்டிங் ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் இப்போ வந்து ஆயில் இல்லாத எப்படிலாம் சமைக்கலாம் அப்படின்றதாங்க நான் வந்து சமைச்சு கற்றுட்டு வரேன். அதை உங்களுக்கு வந்து நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்றத வீடியோ கொடுக்குறேங்க. இல்லை ஷார்ட்ஸாவது போடுறேங்க, பாருங்கள். ஷார்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கத்திரிக்காய். இந்த விதையும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. கத்திரிக்காய் விதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வகைக்கு மேலே இருக்குதுங்க. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றுக்கு அப்படியே ஆடி 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 அடிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர் போடுறாங்க. போர் சவுண்டு கேட்குங்க உங்களுக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெங்களூர் பச்சை வரி கத்திரிக்காங்க. விதைக்கு பாருங்கள் என்ன அழகாக பழுத்துருக்கு. இருக்கிற விதைக்காயும் அப்படியே எடுத்துக்கலாங்க. அதான் நம்மளுக்கு ஆட்டம் காட்டுது. இலையும் ஒன்று, அதாவது எல்லோ கலர் கத்திரிக்காய் மாதிரி இருக்குது பாருங்க. எல்லோ கலர் கத்திரிக்காய் வந்து இல்லாததுனால நம்மளுக்கு இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கத்திரிக்காய் கிடைக்குதுங்க. லிக்விட் தண்ணி வந்து மெயின்டைன் பண்ணினே இருக்கணுங்க. லிக்விட் தண்ணி வீடியோவும் போட்டுட்டு தாங்க வரேன் வாரம் வாரம். பாருங்கள் லிக்விட் தண்ணினா என்ன அப்படின்றது இன்னுமே எனக்கு கொஸ்டின் வந்துட்டு தாங்க இருக்குது. நானும் வந்து வீடியோ கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வீடியோவை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்க்க முடியுங்க. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு அமைதியாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரியாதுங்க. வீடியோ வந்து ஃபாலோ பண்ணணுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ உங்களால் பார்க்க முடியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பாருங்கள். ஏன்னா டைம் இருக்கும்போது பார்த்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், விதைப்பட்டு கத்திரிக்காயோடைய விதை என்ன அழகாக இருக்குது பாருங்கள். பழுத்து சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் காய். விதைக்குன்னு விட்டோம்னா இவ்வளோ பெருசாக ஆகுதுங்க. கத்திரிக்காய் வந்து பறிக்கும் போது நம்ம கண்ணுக்கு அது படமாட்டேன்துங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கீழே தொங்கிட்டு இருக்குங்க. நம்ம கீழே உட்காந்து நம்ம காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அழகாக தொங்கி நிற்குங்க. அடடா இதெல்லாம் நம்ம அதோட பண்ணலையே நினைப்போங்க. கடைசியில் பார்த்தா பழுத்துருங்க. போச்சுடா கீழே வந்துருச்சு. இல்லை இது பாருங்க, அந்த தட்டு ரொம்பவே ரப்பிடுச்சுங்க. வைக்க இடமில்லை. அதனால பார்த்தீங்கன்னா 2வது தட்டு எட்டுன்னு வந்துட்டுங்க. அதாவது கத்திரி செடி பார்த்தீங்கன்னா பாதி செடி கூட இன்னும் நான் கிடக்கலைங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு ரப்பிடுச்சு. இங்கே பாருங்க,
எலி எப்படி சாப்பிட்டு போயிருக்கு. என்னுடைய தோட்டத்து கத்திரிக்காய் எலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். சொன்னா நம்ப மாட்டேன்றீங்க பாருங்க. எலி என்ன அழகா சாப்பிட்டு போயிருக்குது பாருங்க. அதை வந்து செடிக்குள்ளேயே போட்டுடலாங்க, அப்படியே மக்கிட்டு. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற செடியில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நிறைய இருக்குதுங்க. இந்த ஆடி காத்துலையும் நம்ம பச்சை மிளகா அறுவடை பண்ணுறோம். ஏன்னா இந்த மிளகாலாம் பார்த்தீங்கன்னா காற்றுக்கு ஆடி ஆடியே பூவில் உதிர்ந்துருங்க. வெயிலும் ஓவராக காயுது, காற்றும் நிறைய அடிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆடி காற்றுல பச்சை மிளகா அறுவடை பண்ணுறதே பெரிய விஷயம். இது வந்து இளஞ்செடி தாங்க இது. இந்த மிளகாவுடைய ரகம் பார்த்தீங்கன்னா நல்ல காரங்க. காந்தாரி மிளகா எப்படி உங்களுக்கு காரம் உரைக்குதோ அதே மாதிரி ரகங்க இது. பாருங்க, இது என்ன அழகா இருக்கு கலர். பொட்டை எல்லாம் பழுத்துருங்க, அதுக்கு தான் சரி பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க. ஒரு செடி இருந்தாவே போதுமான போல இருக்குதுங்க. ஏன்னா முன்ன தடவை அறுவடை பண்ணதே நம்ம ஒன்றும் காலி பண்ண முடியலைங்க. ஏன்னா ஒரு வேலை சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா கூட முழுசா போட முடியுது இல்லைங்க, அவ்வளோ காரம் அடிக்குதுங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா மிளகா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடியாக அரைச்சங்க, அந்த அளவுக்கு மிளகா எனக்கு விளைஞ்சிருங்க. எந்த முறையும் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி அரைக்கிற அளவுக்குலாம் நான் மிளகா விளைய மாட்டேங்க. போன தடவை அந்த அளவுக்கு விளைஞ்சதுங்க மிளகா. கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எலி சாப்பிடுதுன்னும் போது எனக்கே ஒரு இதுதாங்க. நிறைய கத்திரிக்காய் காணாத பண்ணிடுச்சிங்க. நானும் தொப்பி அது எப்படி சாப்பிடுதுன்னா இந்த தொப்பி மட்டும் விட்டுருதுங்க. காயை மட்டும் அப்படியே சாப்பிட்டு போயிடுதுங்க. தொப்பி மட்டும் பார்த்தீங்கன்னா செடியில் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்குதுங்க. காய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடுதுங்க. என்னடா தொப்பி மட்டும் இதே காயை காணுன்னு பார்த்தா எலி சாப்பிட்டுக்குதுங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் செடியை இப்போ எலி சாப்பிட்டு பழகுதுங்க கத்திரிக்காவை. நான் என்னன்னு சொல்றது, ஒன்றுமே பண்ண முடியல. எலிக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்கணும், நான் என்னங்க பண்றது. எலி வந்து பார்த்தீங்கன்னா வடை சாப்பிடுன்னுவாங்க. எலி கத்திரிக்காய் சாப்பிடுமான்னு கமெண்ட் தெரிவிங்க பார்க்கலாம். யார் மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் சாப்பிடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் நான். பிங்க் வால் கத்திரியும் பாருங்க, விதைக்கு பாருங்க என்ன அழகா இருக்கு. விட்டோம்னா எலி சாப்பிட்ருங்க. பாருங்க நான் சொன்ன பாருங்க, அதே மாதிரி சாப்பிட்டு போயிருக்குது பாருங்க. வெறும் தொப்பி மட்டும்தான் இருக்குது பாருங்க, காயை காணும் பாருங்க. இது மாதிரி ஒரு 10 காய் காணாத போயிருக்குதுங்க. நான் நேற்று தான் வந்து பார்த்தேன். அந்த அளவுக்கு கத்திரிக்காயை எலி சாப்பிடுதுங்க. என்ன பூனை இருக்குதுங்க பக்கத்து வீட்டில், பார்த்தீங்கன்னா பூனை வருதுங்க. ஆனால் பூனைக்கே அது வந்து சவால் கொடுக்குதுன்னு சொல்லாங்க. பூனை வரும்போது எங்கே ஓடி ஒளியுதுன்னு தெரியுது இல்லைங்க. ஆனால் இது எப்போ சாப்பிடுதுன்னு தெரிய மாட்டேங்குது. கழுத்தில் பார்த்தா கத்திரிக்காயை சாப்பிட்டு வச்சிருக்குது பாருங்க எப்படி. பாருங்க அழகா கொத்து கத்திரி பாருங்க, சூப்பராக பிஞ்சு பாருங்க. இங்கே பாருங்க, இதுலேயும் சாப்பிட்டு போயிருக்குது பாருங்க. இந்த முறை நிறைய கத்திரிக்காய் எலி சாப்பிட்டுச்சுங்க. கத்திரிக்காய் சாப்பிட பழகிட்டாவே அது பழக்கம் வந்துடுங்க. இதுக்கு மேலே வந்து எலிக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுங்க. பூனையை கொஞ்சம் நல்லா ஃபுல் டைம் இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி வைக்கணும். சொல்லி வைக்கணும் போலக்கு. எலி வருது, அதனால நீ வந்து இங்கே டியூட்டி பாரு அப்படின்னு சொல்லி வைக்கணுங்க. இங்கே பாருங்க, இங்கே தொங்கிட்டு இருந்ததுங்க, அதையும் சாப்பிட்டுக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ கத்திரிக்காய் சாப்பிட்டுக்குது பாருங்க. அடடா, கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்டாக இருக்குதா? எனக்கே ஆச்சரியமா இருக்குதுங்க. புட்டா இதுக்கு மேலே பிஞ்சு சாப்பிட்டும் போலக்குது. என்னதான் பண்ணுறதுனே தெரில. வாங்க அந்த பக்கம் போயிடலாம். கத்திரிக்காய் அறுவடையை வந்து ஸ்கிப் பண்ணோம்னா, கத்திரிக்காய் அறுவடையை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக போடுங்க, நாங்கள் பார்க்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு வேண்டி கத்திரிக்காய் அறுவடையை நான் ஸ்கிப் பண்ணலைங்க, இன்னைக்கு ஃபுல்லாகவே போடுறேன். ஏன்னா கத்திரிக்காய் அறுவடையை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா அறுவடை வீடியோவை நீங்கள் வந்து கட் பண்ணாதீங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி போடுங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வேண்டி அவங்களுக்கு மரக்கறின்னா ரொம்ப பிடிக்குங்களாம். அதனால பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டாங்க, அப்படியே போடுங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாங்க. சரி பார்க்குறோன்னு ஆசைப்படுறவங்க பாருங்க அப்படின்ட்டு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணலைங்க. வீடியோவை ஃபுல்லாகவே இன்னைக்கு கொடுக்குறேன். ஆனால் எலி இந்த அளவுக்கு சாப்பிடணும் எதிர்பார்க்கலைங்க. கத்திரிக்காய் வேட்டையே ஆடி இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு விடலான்னு விட்டோம்னா சாப்பிட்றது, என்ன பண்ணுறதுனே தெரியல. விதைக்கு விடுறது தான் பெரிய சவாலாக இருக்கும் போல இருக்குதுங்க. இப்போ பாருங்க, இது வந்து விதைக்கு விட்டுருக்குறேங்க. இன்னும் கொஞ்சம் பழுக்கணுங்க. இது பாருங்க, இப்போ தான் பழுத்து வருது, இன்னும் கொஞ்சம் பழுக்கணும்.
அதுக்கே நான் மேலே தூக்கி விட்டுருக்குறேங்க. பார்க்கலாம் சாப்பிடாததுக்குதான். மேலே இருக்கிற கத்திரிக்காயும் இப்போ சாப்பிட பழகிருச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பாருங்க என்ன அழகாக இருக்குது கத்திரிக்காய். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறதும் சரிங்க, கமெண்ட்டில் சொல்கிறதும் சரி, நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. எவ்வளோ சைனிங்காக இருக்குது பாருங்க கத்திரிக்காய். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க, ஹெல்த்தாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. இது என்ன பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க கத்திரிக்காய். இலசாவே இருக்குதுங்க. இப்போ அதை நம்ம முத்த விட்டோம்னா பெரிய காயாயிதாங்க அது முத்துது. அது வரைக்கும் நல்லா இலசாவே இருக்குதுங்க. இங்க வாங்க. இது ஒரு ரகங்க கத்திரிக்காய். இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரி வரியா வருங்க. இப்போ நான் ரகத்தையே எண்றதை விட்டுட்டுங்க. ஏன்னா எல்லா ரகமும் காய் கொடுக்குதுங்க பாருங்க. நெய் கத்திரி இந்த குண்டு கத்திரிங்க என்ன அழகா இருக்கு பாருங்க. இது அப்படியே நெய்மானம் அடிக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிங்கன்னா நெய்மானம் வருங்க அந்த கத்திரிக்காயில். நல்லா செதப்பிடிப்பா நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த கத்திரிக்காய். நான் உங்களுக்கு முடிஞ்சா சமைக்கும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேங்க பாருங்க. உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சமையல்லையும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சமைச்சோம்னா கொஞ்சம் ஹெல்த்தாக நம்ம உடம்ப பார்த்துக்கலாங்க. இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்க. பாருங்க இதுவுமே பாருங்க ஒரு கத்திரிக்காய் சாப்பிட்டு நேற்று தாங்க பார்த்துட்டு போனேன். அதுக்குள்ளே சாப்பிட்டுக்குது பாருங்க. வெறும் தொப்பி மட்டும் இருக்குது பாருங்க. இதுலையும் பாருங்க காம்பு பாருங்க என்ன கொறிச்சு வச்சிருக்குது பாருங்க காம்பு. கத்திரிக்காய் ஃபுல்லாகவே சாப்பிட்டுதுங்க. கத்திரிக்காய் அரைகுறை கூட கீழே விழ மாட்டேங்குதுங்க. பாருங்க இந்த இந்த செட்டிலையும் பாருங்க எப்படி கடிச்சு வச்சிருக்குது பாருங்க. நான் கட் பண்ணா அப்படியே இதுங்க பாருங்க. கட் பண்ணா இப்படி பிளைனாக தாங்க தெரியும். அந்த மாதிரி கொறிக்கிற மாதிரி வராதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொறிக்கிற மாதிரி தாங்க அதிகமாக தெரியுது. இந்த மாதிரிலாம் நான் வந்து கத்திரிக்காய் கட் பண்ண மாட்டேங்க. எப்படி விழுந்துருக்குது பாருங்க. கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் 2வது ஜாரியாக அறுவடை பண்ணுறேங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லைன் அப்படியே இருக்குதுங்க. எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சுட்டு போயிடுது. நம்மளுடைய புது கத்திரியுமே இப்போ வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பழுத்த இலைங்கெல்லாம் பிச்சு அதிலே போட்டுருங்க. ஆட்டு எருவு கொடுக்குற வீடியோ கொடுக்குறேங்க. கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அது மாதிரி பராமரித்தாதான் உங்களால் வந்து இந்த மாதிரி அறுவடை எடுக்க முடியுங்க. லிக்விட் தண்ணியும் வாரம் வாரம் ஒரு வீடியோ கொடுத்துட்டு தாங்க வரேன். வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணி ஊற்றுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்று செவ்வாய்க்கிழமை கொடுப்பேங்க, இல்லைன்னா வியாழக்கிழமை கொடுப்பேங்க. இந்த தட்டிங்க ஒன்று வச்சுட்டு வந்துருங்க. வேற தட்டி எடுத்து வாங்க. வரைக்கும் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளஞ்செடிங்க சின்ன பாட்டில் வச்சுருக்குறேங்க. அதாவது கைக்கு இறங்க வைக்கிற மாதிரி பிடிங்கி நாற்று நட்டு விட்ருவோங்க. இதே இது காலியாக இருக்கோ பிடிங்கி நட்டு விட்றது தாங்க வேலை. பாருங்க இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வந்தாலும் நல்லா சாப்பிட்டா இருக்குது பாருங்க கத்திரிக்காய். இதே இலசா எப்படி இருக்குது பாருங்க செடி. எல்லா போர் போடுறாங்க. சத்தம் நிறைய பயங்கரமாக கேட்குது. நிறைய பேருக்கு விதை எப்படி நடுறதுன்றது ஒரு டவுட் இருக்குதுங்க. அதனால என்ன பண்ணுறீங்க, பிளேலிஸ்ட்டில் வீடியோ கொடுத்துருக்குறேங்க. ஆடிப்பட்ட விநிதி ஆரம்பம்னு கொடுத்துருக்கேன். அப்போ நடுவில் திருப்பி ஒரு 25 பேக் நட்டதையும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். டவுட்டாக இருந்தால் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குதுங்க. நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லா விதமான வீடியோவும் நான் போட்டிருக்குறேங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சொல்கிறீங்க. அதுக்கு வேண்டி எனக்கு தெரிகிற விஷயத்த தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். பெருசாக நான் வந்து என்னுடைய மாடி தோட்டத்துக்கு நான் வேறு எதையும் பயன்படுத்துறது இல்லைங்க. அதனால தான் என்னால் வந்து இதையும் அதையும் உங்களுக்கு சொல்லி குழப்பத்தை உருவாக்க விரும்பல. நான் என்ன பயன்படுத்துறனோ அதை மட்டும்தாங்க என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் ஆட்டெரு மட்டும்தாங்க பயன்படுத்துறதுனால என்னால் அது மட்டும்தாங்க சொல்ல முடியும். ஆட்டெரு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க. ஆட்டெருவு நீங்கள் வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு வேண்டிதாங்க இப்போ ஆட்டெருவும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கேட்டாக்கில் போட்டிருக்குறேங்க. வேணுன்றவங்க 1 கிலோ பேக்கில் ஆட்டெருவு நான் இப்போ வாங்கிட்டு தாங்க இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டெருவு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு தாங்க இருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் ஆர்டர் போட்டுக்கலாங்க.
ஏன்னா மண் எப்படி தரம் இல்லாத இருந்தாலும் மண்ணை வந்து வளப்படுத்துறது ஆட்டு எருவு தாங்க. என்ன அழகா பாருங்க, தட்டு ரப்பர் வெள்ளநீர் கத்திரி பாருங்க. நம்ம அங்கே பறிச்ச காய்ங்க இது. சேலம் கத்திரிக்காயே பார்த்தீங்கன்னா வால் கத்திரிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி செடியை பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேக் எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. எடுத்துட்டு வேற கத்திரிக்காய் செடின்றதில்ல, வேற விதை போடுறேங்க. கத்திரிக்காய்னே வருது. இதெல்லாம் விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். எலிக்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு தான் தெரியல. எலிக்கிட்ட இருந்து காப்பாத்துறது தான் பெரிய விஷயமா இருக்குதுங்க. ஏன்னா அங்க பாருங்க எப்படி சாப்பிட்டு போயிருக்குது பாருங்க. நான் என்ன பண்றதுன்னே தெரியலைங்க. விதைக்கு விட முடியாது போல இருக்குது. அந்த அளவுக்கு எலி வந்து சாப்பிட்டு போயிடுது. எப்படி வளைச்சி விட்டாலும் கத்திரிக்காயை சாப்பிடும். நான் கீழே தொங்கினா தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே தூக்கி விட்றேங்க. அப்பயும் ஈஸியாக வந்து சாப்பிட்டு போயிடுது. சரி வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் அறுவடை பண்ணலாம். அதாவது பச்சை வரி புடலைங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க இருக்கு. பேப்பர் கட்டி விடாங்காட்டியும் கொஞ்சம் பூச்சிக்கிட்டு வந்து நம்மளால காப்பாற்ற முடிஞ்சுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. அடுத்தது புட்டை புடலைங்க. புட்டை புடலை, பச்சை புடலை, இங்கே பாருங்க குண்டு புடலை, குண்டு சுரக்கா. என்ன அழகா இருக்குது பாருங்க, இது சூப்பராக ஆகுதுங்க. அதாவது நம்ம என்ன இது பண்ணி விட்டாலும் காற்றுக்கு கொஞ்சம் ஆடும் போது உங்களுக்கு வந்து சேதாரம் ஆயிடுதுங்க. இது பாருங்க, இது ஒரு கத்திரிக்காய் பாருங்க டிசைன். பச்சையிலே பார்த்தீங்கன்னா டார்க் பச்சைங்க, அதிலேயே வரிங்க. இது புடலங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நீட்ட புடலையும் ஒன்று அறுவடை பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ நீளம் இருக்கு, சூப்பராக பாருங்க எவ்வளோ நீளம். அதாவது என் கை நீளத்துக்கு இருக்குதுங்க. புட்டா எலி இதையும் கடிச்சிட்டா என்னங்க பண்றது. சுரக்கா பாருங்க, பாலினேஷன் பண்ணி விட்டுங்க, காய் பாருங்க ஆகுது. சும்மா சுற்றி விட்றது தாங்க பேப்பர். நாங்கள் இங்கே 2 புடலங்காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடலாம். இந்த புடலங்காயும் அறுவடை பண்ணிடுறாங்க. ஏன்னா எலி வந்து இதையும் சாப்பிட்டு வீணாக போயிடுங்க. அதனால எல்லா புடலங்காயும் அறுவடை பண்ணுறாங்க. விதை போட்டு முளைச்சிருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு செவ்வாய்க்கிழமை அளவாக கொடுக்குறேங்க. ஏன்னா விதை போட்டதெல்லாம் முளைச்சிருச்சுங்க. உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு கார்டன் அப்டேட்னு ஒன்று கொடுக்குறேங்க, பாருங்க. கிச்சனில் தாங்க வரும். நாங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாம். கொத்தவரங்காய் செடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து உஷாராக தாங்க வளர்க்க வேண்டியதாக இருக்கும். காற்றுக்கும் அதிகமாக இதாகுது. காயும் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வந்திருந்தா அழகாக பெருசாக வளர்ந்துருக்குங்க காய்ங்களாம். காற்றுக்கு வந்து ஓவரா ஆறதுனால காய் ஊற மாட்டேங்குதுங்க இந்த செல்லில். கொத்தவரங்காயும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லா காயும் அறுவடை வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வீடியோ வந்து 1 மணி நேரம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. நான் கட் பண்ணி தான் இப்போ கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் வீடியோ நீங்கள் பார்க்கறது கஷ்டங்க. இல்லைன்னா என்ன பண்ணலான்னா வீடியோவை பாட்டாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஒரே முட்டை உங்களுக்கு காட்டாத பாட்டாக கொடுக்கலாமான்னு பார்க்குறேங்க. ரொம்ப பார்த்து தாங்க இந்த கொத்தவரங்காய் செடிலாம் ஹேண்டில் பண்ணணும். வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்புக்கீரை அறுவடை பண்ணலாம். நாங்கள் பீட்ரூட் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிகப்புக்கீரை அறுவடை பண்ணுறோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா வளர்ந்துக்குச்சு. 2வது பார்த்தீங்கன்னா இதில் வேறு செடி போடலான்ட்டு எடுக்கிறேங்க. இந்த லீஃப் வச்சு நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேங்க, பாருங்க. இதெல்லாம் இந்த லீஃபுக்கு வேண்டியதாங்க நான் வளர்த்துறது. லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியில் கலக்கும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. முள்ளங்கி பாருங்க, வெள்ளை முள்ளங்கி. எல்லாமே வந்து அழகாக வந்துருச்சு. காய் என்ன அழகா இருக்குது பாருங்க பீட்ரூட். கீரைனா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட. இலை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு.
நான் ஒரு இலை கூட இதில் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. பாருங்க இந்த மாதிரி இலை வந்து நல்லா தடிமனா வளர்ந்துச்சுன்னா காய் வந்து கம்மியா வருது பாருங்க. அதே பாருங்க இலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா வளர்ந்துச்சுன்னா காய் பாருங்க எவ்வளவு பெருசு கிடைக்குது பாருங்க. இதுதாங்க வித்தியாசம். உங்களுக்கு வந்து கழுவிட்டு தாங்க காட்டணும். வேற அப்படியே தப்பிட்டு இருக்கு. பாருங்க அந்த இலை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. இந்த இலை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. 3 பேக்குமே இப்போ காலி பண்றாங்க. காலி பண்ணிட்டு வேற போடலாங்க. பாருங்க இலை பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்க இலை. அதாவது 2 இட்லி வச்சு சாப்பிடலாங்க. அவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க. இங்க பாருங்க தோசையா வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க இலை. சூப்பரான அறுவடை பாருங்க. எவ்வளவு இலை பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வச்சு சமைப்பேங்க. அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ இலைங்க. அதாவது என் கையில தூக்கவே முடியலைங்க. சிகப்பு கீரையும் பாருங்க சூப்பரா நல்லா வளர்ந்துருச்சுங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அறுவடை பண்ணிட்டு இந்த பேக்கையும் வந்து மண்ணு கொட்டி எருவு கலந்து இதுலயும் வேற நடலான்ட்டு இருக்காங்க. என்னென்ன நடுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ வருங்க. அப்பப்போ விதை நடுற வீடியோவும் வந்துட்டே தாங்க இருக்கும். ஏன்னா என் மாடியில வந்து அறுவடை ஆக ஆக நான் வந்து ஏதாவது ஒன்று போட்டுட்டே தாங்க இருப்பேன். பேக் வந்து என்னுடைய மாடியில காலியே இருக்காதுங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலியா பேக்கை வைக்கக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு செடி போட்டு வைங்க, காய் வைக்குங்க. சும்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மாடி தாங்க வீணா போகும். அது கூட எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சுங்க. உங்களுக்கு மாடி வீணா போகாதுங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க. வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பேகெல்லாம் எடுத்துட்டு அடியில் அடிச்சுட்டு அப்புறம் தாங்க நான் வைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா மணலில் போட்ட மோல்டிங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலைங்க, நல்லா தான் இருக்கு. அதனால நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேங்க. மாடியை மெயின்டைன் பண்ணணுங்க. அப்படியே நம்ம வந்து வச்சு வளர்த்தக்கூடாதுங்க. அப்பப்போ வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. அப்புறம் இந்த சொட்டு நீர் போடுறதையும் இன்னொரு டைம் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கீங்க. நான் கொடுக்குறேங்க. ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வரேங்க, பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதையுமே திருப்பி ஒரு 2, 3 கமெண்ட் வந்திருக்குதுங்க. அந்த சொட்டு நீர் போட்டது எப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. எங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கல, எங்களால் பிளேலிஸ்ட்லேருந்து எடுத்து பார்க்க முடியலன்றாங்க. அதுக்கு வேண்டி சரி இன்னொரு வீடியோ கொடுக்குறேங்க, பாருங்க. 2 பேக்கில் இருக்கிறதுமே நம்ம வந்து கொட்டிட்டு வேற மண்ணை வந்து கலந்து நம்ம வேற செடி நடலாங்க. என்ன செடி நடுறோம் அப்படின்றத பாருங்க வீடியோவில். பாருங்க எல்லாம் தலைகளாகிடுச்சு. ஒரு பிட்டு இப்படி வச்சுட்டு இருக்கிறேன், ஒரு பிட்டு இப்படி வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய கத்திங்க. மாடி தோட்டத்தில் நம்ம இந்த அளவுக்கு விளையிறதே எனக்கு ஒரு பெரிய சாதனையாக தெரியுதுங்க. இதை நான் சாப்பிட்டு உடம்ப எழுத்தா பார்த்துக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷங்க. அழகா எனக்கு வந்து பலன் கொடுக்குதுங்க. எருவுக்கு மட்டும்தான் நான் வந்து முதலீடு வைக்கிறதா இருக்குதுங்க. அது ஒன்று தான் நான் வைக்கிறேங்க. வாங்க தட்டை பார்க்கலாம். பாருங்க வெள்ளை நெட்டை கத்திரி, பிங்க் வால் கத்திரி, மைசூர் கத்திரி 3மே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய அடுக்கி விட்டுருக்குறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா விதைக்கு எடுத்த பழங்க. விதைக்கு எடுத்த பழமும் நீலவரி கத்திரியும் நீலகுண்டு கத்திரியும் உங்களுக்கு ஒரே தட்டில் அடுக்கி விட்டுருக்குறேங்க. அதாவது கொத்து கத்திரியும் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகை கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளங்காய் இருக்குதுங்க. பழமும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான பழம் எடுத்து வச்சிருக்கிறேங்க கத்திரிக்காவில். இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான கத்திரிக்காய் இருக்குதுங்க. சதைப்பற்று கத்திரிக்காய், இத்தாலியன் பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய்னு 3 வகையாக இருக்குதுங்க. இந்த கத்திரிக்காயிலுமே ஒரு கருப்பு கலர் மொத்தத்தையும் ஒரே தட்டில் அடுக்கி விட்டுட்டுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நீளமாக தாங்க கட் பண்ணுறோம். காம்பு இப்போ வர வர எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. ஹெல்த்தாகவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பாருங்க. பச்சை வரி கத்திரியும், பிங்க் வரி கத்திரி, அப்புறம் சேலம் வால் கத்திரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே தட்டில் பச்சை கலர் மொத்தத்தையும் ஒரே தட்டில் அடுக்கி விட்டுங்க. அதாவது உங்களுக்கு கலர் கலராக காட்டணுன்றதுக்கு வேண்டிய இந்த மாதிரி அடுக்கி விட்டுருக்குறேங்க. பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க கத்திரிக்காய். மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா 4 தட்டு கத்திரிக்காய் அறுவடைங்க. அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா பொடலங்காய்ங்க. பொடலங்காயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை கலரில் குட்டை பொடலைங்க, பச்சை வரி பொடலை, நீட்டை பொடலை, பச்சை மிளகா, கொத்தவரங்காங்க. பொடலங்காயும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து வச்சிருக்குது பாருங்க. அடுத்தது பீட்ரூட் கீரைங்க. என்ன அழகா இருக்கு பாருங்க.
பறிச்சு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. வெயிலுக்கு அப்படியே எப்படி தோலுது பாருங்க. பீட்ரூட் கீரைங்க. பீட்ரூட்டு, முள்ளங்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா, கழுவி வச்சிருக்கிறேங்க. சூப்பரான பீட்ரூட்டுங்க. நம்ம இந்த மாரி விளைஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. அது சொல்ல வார்த்தை இல்லைங்க. லண்டன்லேருந்து கூட ஒரு சகோதரி கமெண்ட் குடுத்துருந்தீங்க. அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாம். அத வச்சு அவங்க நல்லா அழகா ஒரு பேராகிராஃபே எனக்கு ஒரு கமெண்ட் குடுத்துருந்தீங்க. ஆனா அத படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இந்த மாரி வீடியோவ நீங்க ரசிக்கிறதுனால தான் நானுமே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்ப வீடியோ போடுறேங்க. நம்ம வீடியோவ நெறைய பேர் நல்லா ரசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் இப்ப நானுமே திரும்ப பார்க்காத வீடியோ குடுத்துட்டே வரேங்க. நீங்க பார்க்குறீங்கன்றதுனால தான் குடுத்துட்டு வரேங்க. வீடியோவுக்கு ஆதரவு குடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் பாருங்க. அடுத்த வீடியோ மண்டே வருங்க பாருங்க. பாய்.